இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நம்மளால் கோல்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளால் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சா அது அப்படியே தான் இருக்கும். எந்த காலத்துலேயுமே நம்மளால் கோல்டு வாங்க முடியாது. ஆனால் அதுக்கான சேவிங்ஸை நம்ம தனியாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு 10 பவுன் கிட்டேயாவது நம்ம கோல்டு வாங்கலாம். இப்போது 10 பவுன் கோல்டை நம்ம எப்படி ஈஸியாக சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப் தான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. நம்ம கோல்டு எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணணும், கோல்டு சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மந்த்லியோ இல்லை இயர்லியோ நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மந்த்லி ஒரு கிராம் காயின் நம்ம சேவ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதை நோக்கி போயிட்டுருப்போம். நம்மளுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது எப்படியாவது இந்த மந்த்துக்குள்ளே நம்ம முடிச்சாகணும், 1 கிராம் தங்கம் அட்லீஸ்ட் 100 மில்லிகிராம் தங்கமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு டைம் நம்ம கோல்டு வாங்கிடுவோம். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிட்டு வரும்போது அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேண்டிய நம்ம கோல்டு வாங்கணும்னு சொல்லி நினைப்போம். இப்படி ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு மணி சேவ் பண்ணிகிட்டே வரணும். கோல்டுக்குன்னு ஒரு 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டே வரும்போது அதுக்கான அமௌண்ட் மந்த்லி ஒரு 1000 2000 அட்லீஸ்ட் ஒரு 5000 கிடைக்கும் போது கூட அதுக்கான தங்கத்தை நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி மந்த்லி ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு வரணும். அடுத்தது 3வது டிப் என்னென்னா, நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் இந்த சிட் ஸ்கீமில் 11 மாதம் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். வருஷத்தில் நம்ம ஒரு டைம் எப்படியும் ஒரு 1/2 கிராம் தங்கமாவது நம்ம வாங்கிடலாம். ஒவ்வொரு மாதம் 5000 10,000 இப்படி சேவ் பண்ணிட்டு வரும்போது அதுக்கான தங்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 1/2 கிராமோ இல்லை 3/4 கிராமோ இல்லை 1 கிராம் தங்கம் கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வருஷத்தில் நம்மளுக்கு 1/2 கிராம் இல்லை ஒரு கிராம் தங்கம் கூட நம்ம கையில் இருக்கும். அட்லீஸ்ட் 1 பவுன் தங்கமாவது நம்ம வாங்கறதுக்கு வழி இருக்குது. இந்த மாதிரி சிட் ஸ்கீம் மூலிமா நம்ம கோல்டை சேவ் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிட் போட்டால் மாதம் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது மூலயமா நம்ம வருஷத்தில் ஒரு டைம் கோல்டு வாங்கிடலாம். அதனால இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் தான் சிட்டு மூலியமாக போடுறது. 4வது டிப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபெஸ்டிவல், பர்த்டே வருது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நோம்பி வருது, இந்த மாதிரியெல்லாம் யாராவது நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. இந்த கிஃப்ட் வாங்கி தர்றதுக்கு பொதுவாக இப்போ நம்மளே மற்றவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர்றதுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டோன்னா அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு நம்ம கோல்டு வாங்கலாம். இல்லைனா அந்த கிஃப்ட்டுக்கு பொதுவாக ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் இல்லை 1 கிராம் கோல்டு காயின் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு லாபம் தானே. அதில் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கோல்டு நம்மளுக்கு சேரும். நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குகிறோம், அதில் நம்ம இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி கொடுத்துட்டோன்னா அது வருஷத்தில் நம்ம சேவ் பண்ணிட்டு வர கோல்டு காயினில் இது ஒன்றாயிரும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வருஷத்தில் 1 கிராம் இல்லை 2 கிராம் இந்த மாதிரியெல்லாம் பர்த்டே ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது நம்ம கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக வருஷத்தில் 1 பவுன் கோல்டு நம்ம சேவ் பண்ணிடணும், வாங்கிடணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நோக்கி போயிட்டுருக்கணும். எந்த அமௌண்ட் வந்தாலும் நம்ம எடுத்து வச்சிடணும் கோல்டு வாங்குறதுக்குன்னு. அப்போது வருஷத்தில் நம்ம 1 பவுன் கோல்டு வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா 10 வருஷத்தில் நம்ம 10 பவுன் சேவ் பண்ணிடலாம். ஆனால் எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம எவ்வளோ கிடைக்குதோ ஒரு வருஷத்துக்கு 2.5 பவுன் 2 பவுன் இப்படி கோல்டை சேவ் பண்ணிட்டு வந்தால் ஈஸியாகவே நம்ம 10 பவுனை சேவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அதாவது வேலை செய்யும்போது போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் ஒரு பல்காக தான் தீபாவளிக்கெல்லாம் கொடுப்பாங்க. 50,000 60,000 அது பக்கம் கொடுக்கும்போது நம்ம 1/2 பவுன் கோல்டு எடுத்துடலாம். அப்படி பார்க்கும்போது வருஷத்தில் இந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்தாலே நம்ம 1.5 பவுன் 2 பவுன் கிட்ட நம்ம கோல்டு வாங்கிடலாம் ஒரு வருஷத்துக்கு. அப்படி பார்க்கும்போது 5 வருஷத்தில் நம்ம 10 பவுன் கோல்டை சேவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ், அதுக்கப்புறம் ஓட்டி பார்க்கும்போது அமௌண்ட் தருவாங்க. இதெல்லாம் நம்ம கோல்டு சீட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா கோல்டுக்குனே தனியாக எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்சென்டிவ் எல்லாம் பல்காக கிடைக்கும். ஒரு 8,000 10,000 கிடைக்கும் போது அதுக்கு போய் நம்ம கோல்டு காயின்ஸாக இல்லைனா கோல்டு ரிங்கு சின்னதாக ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக வருஷத்துக்கே நம்ம 2 பவுன் கோல்டு சீக்கிரமாக வாங்கிடலாம். அப்போ 5 வருஷத்தில் நம்ம 10 பவுன் கோல்டு ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். ஆனால்
இதை நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் கோல்டு வாங்கவே முடியாது. இன்சென்டிவ் வந்துச்சு, சரி வேறு ஏதாவது செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நோக்கி போயிட்டோன்னா கோல்டுக்கான சேவிங்ஸை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம், வாங்கவும் முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது டிப்பு ஆர்டி. இப்போ வந்து ஆர்டி மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆர்டி நான் போடணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் போடுறோம் ஆர்டி அப்படின்னா அதில் 5000 மாதம் பே பண்ணிட்டு வரலாம்னா 10,000 பே பண்ணிட்டு வந்து ஒரு வருஷத்தில் வந்து 1 பவுன் கோல்டு நம்ம எடுக்கலாம், இல்லைனா 3/4 பவுன் கோல்டு கூட எடுக்கலாம். இப்படி பண்ணும்போது போனஸு, அதுக்கப்புறம் நம்ம தனியாக சேவ் பண்ணி வைக்கிற அமௌண்ட்டு கோல்டுக்குன்னு இதையெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக வருஷத்தில் 3 பவுன் கோல்டு வந்து நம்ம வாங்கிடலாம். இப்போ விற்கிற ரேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 2 பவுனாவது கோல்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் தனியாக கோல்டுக்குன்னு சேர்த்து வைக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். எதுவுமே நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ சேவ் பண்ணாமையே விட்டுட்டு நம்ம கோல்டு வாங்கணுன்னா நிச்சயமாக வாங்க முடியாது. அதே இந்த மாதிரி மந்த்லி சேவிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ₹1 காயின், ₹2 காயின் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு ஒரு சிட்டு மாதிரி போடுறது, எல்லாம் சிட் ஸ்கீமு, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக கொடுக்காம ஒரு கோல்டாக கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாம் சேர்த்து கோல்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருஷத்தில் நம்ம 1லேருந்து 2 பவுன் வரைக்கும் தங்கம் சேமிச்சிடலாம். அப்போ 5 வருஷத்தில் நம்மளால் ஈஸியாக 10 பவுன் வந்து தங்கம் சேவ் பண்ண முடியும். இந்த டிப்பை எல்லோரும் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.